வாவ், எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குங்க. நம்ம வந்து பாக்குறதுக்கு வந்து தண்ணியா இருக்கிற மாதிரி. வாவ், வணக்கம் பிள்ளை. இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, கிட் ஜாமு தாங்க நீங்க நம்ம செய்ய போறோம். அது ஸ்பெஷல் 90s கிட் ஸ்பெஷல்னா ஜாமு. இந்த 90s கிட் ஜாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து பொட்டி கடையில ₹1 4 கொடுப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜாம பத்தி 90s கிட்டுக்கு மட்டும் தாங்க தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து அப்பெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்டவங்க, இப்பெல்லாம் கிடைக்கிறதே இல்ல. அதான் இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம். எப்படி செய்யறதுங்கிற வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு 90s கிட் ஜாம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாக தேவையில்லைங்க. ஒரு டம்ளர் ஜீனி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஜீனி, அவர் மட்டும் அரை எலுமிச்சப்பழம், ஒரு அரை எலுமிச்சப்பழம், அவர் மட்டும் கலர் பவுடரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எசன்ஸ் ஏதாச்சும் ஃப்ளேவர் எசன்ஸ் வேணும்னா அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு ஜீனி நம்ம வந்து ஜீனியை கொட்டிக்கலாம். எவ்வளோ ஜீனி எடுத்துருக்கோமோ அதுக்கு பாதி அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். எந்த டம்ளரில் நம்ம தண்ணி எடுத்து ஜீனி எடுத்தோமோ அதில் வந்து அதே டம்ளரில் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து கிண்டிட்டே இருக்கணும். ஜீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டணும். இதோட பதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே அது எடுத்தால் நமக்கு வந்து உடையிற மாரி இருக்கணும். அந்த மாரி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சிடணும் பாவை. நண்பர்களே, எங்க ஆத்தா பாத்தீங்கன்னா டீ போடுறதுக்காக ஜீனி வாங்கி வச்சிருந்தாங்க ரேஷன்ல. இங்க பாருங்க கொஞ்சம் தான் இருந்தது, அதையும் நான் வேற தூக்கிட்டு வந்துட்டேன். எங்க ஆத்தா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீ போட்டாங்கன்னா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஜீனியை காணுன்னு வேற அடிப்பாங்க கன்ஃபார்மா. இப்ப நம்ம அதுக்குள்ளே செஞ்சுட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடி பண்ணோம். நல்லா கரையுது பாருங்க, இங்க பாருங்க. நல்லா ஜீனி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த ஒரு கம்பி பாத்து கொஞ்சம் முன்னாடி இந்த உடையிற பதம் நல்லா வரணும் நமக்கு. அப்ப ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இல்லை இந்த எலுமிச்சை பழம் நம்ம வந்து சேர்க்கலினா வந்து கட்டி பிடிச்சிடும். அந்த பாவுலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி கட்டி பிடிச்சிடும். நம்ம பழம் சேர்த்தோம்னா தான் நமக்கு வந்து கட்டி பிடிக்காம நமக்கு வந்து ஜாமா கிடைக்கும். இந்த மாதிரி பதத்தை பார்த்துக்கணும். பாருங்க, இதே மாதிரி இருக்கணும் பதம். நம்மளோட பதத்தை பாருங்க, அதை பாருங்க. இதுதான் வந்து சிறு கம்பி பதம். இதுதான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் வந்து நம்ம கிண்டுனது. அதை பார்த்தா தெரியும். இதுக்கு மேலே இதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு நமக்கு தேவையான பதம் வந்துருச்சு. இப்போ நம்மளோட பாவு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 ஃபுட் கலர் நம்ம வந்து சேர்த்திருக்கோம். அதாவது 90s கிட் இதுல ஜாம்ல என்ன ஃபுட் கலர் இருக்குமோ அதே தான் சேர்த்திருக்கோம். பச்சை, மஞ்சள், அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊதா கலரு, அப்புறமேட்டுக்கு சிவப்பு கலரு. இது நம்ம இப்போ எடுத்து நம்மளோட ஜாம் அப்படியே எடுத்து நம்ம வந்து ஊத்திடலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃப்ளேவர் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா எங்கள்கிட்ட இல்லை, அதனால நாங்கள் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட நீங்கள் ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ஆரஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவரு, இதுக்கு வந்து கிரேப்பு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு வந்து பைனாப்பிள், அப்புறமேட்டுக்கு வந்து இதுக்கு பச்சைக்கு வந்து கிரீன் ஆப்பிள் சேர்த்துக்கலாம். இது வந்து கிரீன் ஆப்பிள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எது வேணுமோ உங்களுக்கு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான ஃப்ளேவரு. நம்ம வந்து ஃப்ளேவர் எதுவும் சேர்க்கல, நம்ம வந்து அப்படியே சாப்பிட்றோம். வாவ், பாருங்க நம்மளோட 90s கிட்டு இது ஜாமு எப்படி ரெடியா இருக்கு பாருங்க. நம்ப முடியலங்க, என்னாலே நம்ப முடியலங்க. இந்த அளவுக்கு வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வரும்னு நினைச்சு கூட நானே பார்க்கல. நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்து தண்ணியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அதே வந்து ஹீட் வந்து குறைய பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி கட்டி ஆயிடும். வாவ், எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குங்க. வாவ்,
இது எல்லாத்தையும் கலந்து ஊற்ற போகிறோம். மீந்தது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்து இங்கே வருங்க. இதை தான் வந்து வானவில் கலரு பார்த்தா தெரியும். கலர் கலராக அடிக்குது பாருங்க. அவ்வளோதான் நம்மளோட பாக்கெட். நம்ம பார்த்தோம்னா இது மாதிரி தான் வந்து அட்டையில் வச்சு பின் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே பிச்சு பிச்சு கொடுப்பாங்க நம்ம கேட்கும் போதெல்லாம். அவ்வளோதான் நம்ம பின் பண்ணியாச்சு. இதேமாரி வரிசைலாம் நம்ம வந்து அட்டையில் பின் பண்ணிடலாம். நண்பர்களே, நம்மளோட 90s கிட் ஜாம் பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, பார்க்கும் போது எப்படி இருக்கு பாருங்க, கலர் கலரா அட்டிக்கு இருக்குதுங்க. இது அப்படியே பாத்தீங்கன்னா கட்டையில எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பாருங்க. பின் பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்ம வந்து யார்கிட்ட சொன்னா நம்ம வந்து வாங்கி தான் எடுத்து வரணும் சொல்லுவாங்க, தவிர நம்ம வந்து செஞ்சோன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம இதை வந்து சுவைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பசங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். எப்படி சாப்பிடணும்னு சொல்ற பாருங்க. அந்த மூலையில் நம்ம வந்து கடிச்சு ஓட்ட போட்டுக்கணும். முதல்ல ஓட்ட போட்டாச்சு. சின்ன ஓட்டையை போட்டுட்டு ஆஹா நான் தித்திப்புங்கிறீங்க. இது அப்படியே எடுத்து பாருங்க, வாய் ஃபுல்லா இருக்குங்க நம்மளோட ஜாமு. நல்லா அது மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துட்டு போயா அப்படியே என்ன செய்யணும், அப்படியே விரல வச்சு இப்படி லைட்டாக அந்த இப்படி வச்சு பிடிச்சி இழுத்து அந்த கீழே அந்த ஓட்டை வர கொண்டு வரணுங்க. அதை அப்படியே மொத்தத்தையும் வழிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வரணும். வழிச்சு நக்குனா அதோட டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. பாருங்க ஒன்று கூட. கடைசியில் இந்த கவரை என்ன பண்ணணும், இப்படி நாளாக மடிச்சு பாருங்க, வெறித்தனமா வேற லெவல்ல நீங்க வந்து 90s கிட் ஜாமு செஞ்சு விட்டு பிரமாதமா இருந்ததுங்க. சாப்பிட்டாச்சுங்க. கட்டாயில எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. இதுல ஒண்ணு இல்லைங்க, ஜீனி எமிழ்ச்சப்பழம் கலர் பவுடரு, அவ்வளோதான் மேட்ரு. அப்படி போட்டு ஒரு கிண்டு இதை மாரி எடுத்து கவரில் போட்டால் நம்ம கடையில் வாங்குற மாரியே நமக்கு வந்து கிடைச்சிருங்க. இதேமாரி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்குலாம் நீங்கள் வந்து அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்கன்னு இதில் இந்த இது ஜாமலாம் 90s கிட் மட்டும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களோட பள்ளி பருவம் இல்லைன்னா குழந்தை பருவத்துக்கே கொண்டு போயிடும் தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த 90s கிட் இந்த ஜாமோட இது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து ஜாம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 90s கிட் வந்து இதோட விலை கார்வாக தான் விற்கும். அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட அடி வாங்குவாங்க, காசை திருடிட்டு போயிட்டு வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்களா, இந்த வேப்பங்கொட்டை வந்து கீழே உளுந்து கிடக்கும், அதை எடுத்துட்டு போய் குமிச்சு காய வச்சு எடைக்கு போட்டு வாங்குவாங்க. இல்லை புளியாங்கொட்டை அவங்க வீட்டில் வந்து புளி கிளி எடுத்து வச்சிருப்பாங்க போகிறோம் கொட்டை, அந்த கொட்டை எடுத்துட்டு போய் எடைக்கு போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் 90s கிட் எல்லாருக்குமே இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த சில பேருக்கு வந்து ஞாபகங்கள் இருக்கும், இந்த மாதிரிலாம் அடி வாங்குற ஞாபகங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. அது மட்டும் இல்லை 90s கிட்டா இருந்தீங்கன்னா லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே 90s கிட் ஜாம் வந்து செஞ்சு தராங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தம்பி அந்த ஊறுகாய் கொஞ்சம் ஊறுகாயா? இது ஊறுகாய் இல்லைங்க, 90s கிட் ஜாம். இந்தாங்க. அப்படியா? இந்த சைடு ஓட்டையை போட்டு கடி சாப்பிடுங்க, பின்னு இருக்கு, பார்த்து சாப்பிடுங்க. நல்லா இருக்குமா? டேஸ்டா இருக்குமா? டேஸ்டா இருக்குமே. ஊறுகாயில இனிப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும். இதே 70s கிட்டுக்குலாம் என்ன தெரிய போகுது 90s கிட் ஜாம் பத்தி. இந்தாடா தம்பி, பின்னு இருக்கு, பார்த்து சாப்பிடுயா. இந்தாடா சாப்பிடுங்க போயிட்டு.